சரி ஓகே ஓகே பர்த்டே அப்போ ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி எல்லாம் செய்திருக்காங்க. ஓகே இது யாருக்கு வேணும்? ஏலம் போடுறோம் இப்போ நாங்கள் ஒரு தரம், அக்காவுக்கு ஒரு தரம். ஓகே எது வேணும் அக்கா சொல்லுங்கள், அக்கா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. 2 பேருமே ஒரே பொருள் ஆசைப்படுறீங்க, நல்லா யோசிங்க, பிறகு கவலைப்படக்கூடாது. யார்? மூட சித்தியாம்மா? தங்கச்சியா? ஓகே யாருக்கு பர்த்டே? ஆ ஓகே இப்போ உங்களை பர்த்டேக்கு ஒரு ஆள் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்களே, யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஆ ஓகே அப்போ உள்ளுக்கு வாங்க. எங்க அக்கா? ஓகே 2 பேரும் உள்ளுக்கு வாங்க. வணக்கம், நாங்கள் வந்து என்னென்னா கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தெரியுமா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தெரியுமா? நம்மள வீடியோலாம் பார்த்துருக்குறீங்களா? இல்லையா, பார்த்தது இல்லையா? அப்போ நாளைக்கு உங்களோட வீடியோ வருமே. ஓகே அப்போ நாளைக்கு உங்களோட வீடியோ வருமே, அதில் பாருங்கள் சரியா? அப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கு 2 பேரில் யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு என்ன பெயர்? கொஞ்சம் சத்தமா. ஓகே அக்காவுக்கு செபீனா. அப்போ உங்களோட பர்த்டே எத்தனையாவது பர்த்டே? எத்தனையாவது பர்த்டே? 14. ஓகே அப்போ அக்காவுக்கு எப்போ பர்த்டே? எப்போ முடிஞ்சது? டேட் எப்போ? அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி. ஓகே அப்போ அக்காவுக்கு எத்தனை வயசு? 18. அப்போ கிஃப்ட் வந்து கொடுத்து விட்ருக்காங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சரியா? அப்போ யார் கொடுத்துருப்பாங்க, என்ன கிஃப்ட் வந்திருக்கும், ஏதாச்சும் தெரியுமா? ஐடியா இருக்கா? ஆ ஒரு ஐடியாவுமே இல்லையா? ஒரு இல்லை உங்களோட வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? ம் அம்மா அப்பா வேறு? ம் ஓகே அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. அப்போ சித்தி பெரியம்மா பெரியப்பா அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ அதில் யார் உங்களுக்கு இதெல்லாம் கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? யார் ரொம்ப கூட பாசம்? யாரை ரொம்ப பிடிக்கும்? தெரியாதா? பிடிக்காதா? ஆ அப்பா பாசமா அம்மா பாசமா கூட? அப்பா. அப்போ அப்பா தான் இந்த மாதிரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரா? இல்லை அப்பா செய்ய மாட்டார். அப்போ அப்பாவை விட யார்? பெரியம்மாவா சித்தியா? பெரியம்மாவுக்கு என்ன பேர்? சித்திக்கு ஜனா. இல்லை அவங்கள தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க? இவ்வளோ பேர் இருந்தாண்ணா உங்களோட ரிலேட்டிவ்லேயே? அப்போ சொல்லுங்கள், நிறைய பேர் இருந்தால் யார் ஆகணும்னு கொடுத்துருப்பாங்க தானே. என்ன பேர்? என்ன பேர்? இல்லை நீங்கள் நினைக்கிறாலும் இல்லை, அவங்க தான் சொல்லணும். யாருண்டு? ஓகே அப்போ யார் உங்களோட அம்மா சொல்கிறாங்க? என்ன பேர்? யுவராணி. ஓகே அவங்களோட மீது அவங்கள விட வேறு யார் இருக்காங்க? யாரோட? நீங்கள் யாரோட பேசிகிட்டு இருக்கீங்க? ஹஸ்பண்டோட. கேளுங்க கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, வேற அப்பா செய்தவர். அப்பா அப்பாவுக்கும் தெரியல. ஓகே அப்போ உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு அழகான சாக்லேட்டில் வந்து பொக்கே சரியா? 2 பேருக்கும் சேர்த்தே வந்திருக்கு சரியா? என் அக்காவோட பர்த்டே முடிஞ்சது, 2 ஆளும் தங்கச்சிக்கு சேர்க்க அக்காவுக்கும் சேர்த்து கொடுப்போம்னு சொல்லி 2 பேருக்கும் சேர்த்து பொக்கே வந்திருக்கு சரியா? சாக்லேட்ஸ் போதுமா? நல்லா இருக்கா? ஓகே அப்போ இதுக்கு முதல் யாராவது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் செய்திருக்காங்களா? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அப்போ யார் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு? அப்போ அவ்வளோ பாசம் யாருக்கு? 2 பேர்லேயும் யாருக்கு அவ்வளோ பாசம்?
எனக்கு நான் தங்கச்சி தான் நினைக்கிறேன், வெளிநாட்டில் உள்ள தங்கச்சின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க இல்லையே, நீங்கள் சொல்கிறாலும் இல்லை. ஜானா நிறைய சர்ப்ரைஸ் செஞ்சிருக்காங்க. லைஃப் ஃபர்ஸ்ட் டைம். சரி, அப்போ அடுத்ததையும் பாப்போமா என்ன கிஃப்ட் இருக்குண்டு. ஓகே, இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். சரியா மிக்கி, கவனம், சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, அது இருக்கு. ஓகே, அது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட். சரியா, அது வந்து ஸ்பெஷலான ஒரு ஆளுக்கு வந்திருக்கு. அப்போ யார் அந்த ஸ்பெஷலான ஆள்? 2 பேரில் இவன் 2 பேருக்கு தான் போட்டியே. யார் அந்த ஸ்பெஷலான ஆள்? 2 பேரில் யாரோ ஒரு ஆளுக்கு தான் இந்த கிஃப்ட் வந்திருக்கு. அப்போ யாருக்கு வந்திருக்கும்? அக்காவுக்கு. தங்கச்சி விட்டு கொடுத்துட்டீங்க. சரி, இருந்துட்டு போகட்டும், அவளுக்கே கொடுத்துட்டு போகட்டும். அப்படியா? அப்போ அக்கா என்ன சொல்கிறீங்க? இது யாருக்கும்? தங்கச்சிக்கு. என்ன ஒருத்தருக்கு இப்படியே விட்டு கொடுங்க. என்ன? ஓகே, அப்போ கொடுங்க மிக்கி. ஓகே, அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஓப்பன் பண்ணக்கூடாது. அதோட வெயிட்டை வச்சே கெஸ் பண்ணி சொல்லணும் என்னவா இருக்கும். ஏதாச்சும் லெஹங்கா, இல்லாட்டி மேக்கப் ஐட்டம். உங்களுக்குள்ளே பேசிக்கக்கூடாது, எங்க கூட பேசணும். என்னவா இருக்கும்? கேட்கல. என்னது? உடுப்பு அந்த மாதிரி இல்லையே, உடுப்பு இல்லை. உடுப்பை விட நல்லா அமர்த்தியெல்லாம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, அதுக்காண்டி கீழே போட்டுறக்கூடாது. என்ன மாதிரி இருக்கு? ஐடியா இல்லையா? 2 பேரில் யார் அந்த ஆங்கிரி பேர்ட்? 2 பேரில் யாருக்கு கூட கோபம் பெறும்? அக்கா கேன. ஓகே, அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, என்ன வந்திருக்கு? ஒரு பேக் ஒன்று வந்திருக்கு. சரியா, நல்லா இருக்கா பேக்? நல்லா இருக்கா பேக்? நல்லா இருக்கா? தூக்கி காட்டுங்க 2 பேரும். வெற்றி, பேக் கிடச்சிருச்சு. ஸ்கூலுக்கு ஒரு பேக் கிடச்சிருக்கு. ஆனால் இது ஒரு பவர்ஃபுல்லான பேக் உண்டு. பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குமேனு. அப்போ பேக்குக்கு உள்ளே ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குன்னு. என்னவா இருக்குது? இப்போ கெஸ் பண்ணுங்கள். முதல் சொன்னீங்க ட்ரெஸ் உண்டு. சரியா, ட்ரெஸ்ஸும் இல்லை. இப்போ பேக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்னவா இருக்கும்? என்ன? படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்று. கூடுதலாக அக்காவுக்காக இருக்கலாம். இது அக்காவுக்காக இல்லை, அக்காவுக்கு தான், தங்கச்சியும் சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அப்படி என்னவா இருக்கும்? லேப்டாப்பா? இல்லை இல்லையே. எதிர்பார்ப்பை உடைச்சி விட்டாங்களேன்னு. ஏன் லேப்டாப் யார்ட்டையும் சொல்லி விட்டுருந்தேன் நீங்களோ? இல்லை, அது லேப்டாப் இல்லை. சொல்லி விட்டுருந்தாலாச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம் வேணே என்னன்ட்டு. மிக்கியும் அப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவேன். அதில் நீங்கள் வானத்தை, உலகத்தை எல்லாத்தையுமே பார்க்கலாம்னு சொல்லி கொண்டு இருக்கிறேன். எல்லாருமே யோசிக்கிறாங்க, அம்மாவும் சேர்ந்து என்ன இருக்கும்? ஓ, பேக்கே கண்டுபிடிக்கல. இப்போ ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது பேக் லேப்டாப். ஏன் அம்மா என்ன சொல்லி விட்டுருந்தேன் நீங்களோ? புக்கா? என்ன புக்? என்ன மாதிரி புக்? மேக் புக் அப்படி சொல்கிறீங்களா? எழுதுறதுக்கு மாதிரி. சரி, அதை ஓப்பன் பண்ணிடுவோம். 2 பேரும் சேர்ந்தே பேக் ஓப்பன் பண்ணி எடுங்க வெளியில். தம்பி தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு என்ன உங்களை விட. இப்போ தெரிஞ்சிருக்குமே என்ன இருக்குமெண்டு. என்னது? லேப்டாப்பா? சரி, ஓப்பன் பண்ணுங்க. பர்த்டே கேர்ள். ஓகே, அப்போ இப்போ என்ன செய்யுங்க? பர்த்டே கேர்ள் வந்து உங்களோட கையால் அக்காவுக்கு இதை அன்பளிப்பாக கொடுங்களேன். இப்போ அக்கா தங்கச்சி ஓப்பன் பண்ண சொன்னோன்னே யோசிச்சிருப்பாங்க, சரி அவாவுக்கு தான் வந்திருக்கு போலன்ட்டு. இப்போ இப்படி ட்விஸ்ட் ஆகிட்டேன்னு.
உடனே முகத்தில் ஒரு ஆனந்தத்தை பாருங்களேன். சரி லேப்டாப் ஆன் பண்ணுங்க பார்ப்போம். அதுக்குள்ளுக்கு நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கோம். தூக்கி கையில் வச்சுருங்க. தூக்கி கையில் வச்சு அப்படியே அதை ஒன்றான பிறகு நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு காட்டணும் என்ன இருக்குது விஷயம் உள்ளுக்கு. வந்து ஒன்றாகுறாரா? சரி நான் போகிறேன். பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு பெருசா கண்ணை இறங்கிடும் போல இருக்கே தங்கச்சிக்கு. ஃபேமிலி ஃபோட்டோ சரியா? ஓகே, அழகா இருக்கா? ஓகே, அப்போ இவ்வளவு டெக்னிக்காக, இவ்வளவு அன்பாக, இவ்வளோ பிளான் பண்ணி கிஃப்ட் இப்படி கொடுக்கணும், அதுக்குள்ளேயும் உங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒன்றாக இருக்கிற ஒரு ஃபேமிலி பிக் கொண்டு வச்சு யார் இந்த அளவுக்கு யோசித்து அவ்வளோ பாசம் வச்சு செய்யக்கூடிய ஆள்? தம்பி சொல்லுங்கள், யாராக இருக்கும்? அக்காவுக்கு பர்த்டே சரியோ, இன்றைக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வந்திருக்கு. அது யார் கொடுத்து விட்ருப்பாங்க? தம்பிக்கு தெரியுமா? ஆ, தம்பிக்கு யாரை பிடிக்கும்? யாரு கேட்கலையே சத்தமா? ஜனா சித்தி. அவங்க எங்கே இருக்காங்க? வெளிநாட்டில் இருக்காங்களா? சரி, ஓகே. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் சரியா? மிக்கி, இது 2 பேருக்கும் ஆளுக்கு கொண்டு கொடுங்க. 2 பேரில் யாருக்கு எது வேணும் செலக்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு கேம் மாதிரி சரியா? அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. 2 பேருக்கு யாருக்கு எது வேணும்? ஓகே, இது யாருக்கு வேணும்? ஏலம் போடுறோம் இப்போ நாங்கள். ஒரு தரம் அக்காவுக்கு, ஒரு தரம். ஓகே, எது வேணும் அக்கா? சொல்லுங்கள் அக்கா, சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. 2 பேருமே ஒரே பொருள் ஆசைப்படுறீங்க. ஓகே சரி, கேட்டதை கொடுக்குங்க. ஓகே, அதை மாற்றி கொடுத்தாச்சு. ஓகே சரி, என்ன இப்போ என்ன இருக்குங்க? ஃப்ரேமா? ஓகே, அதுலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது தானே உங்களுக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஃபைனலாக யாராக இருக்கும்? உங்களோட தம்பி ஒரு ஆளாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் 2 பேரும் யாரை சொல்ல விரும்புகிறீங்க? ஃபைனலாக யார் கொடுத்து விட்ருப்பாங்க? ம், அப்பா. கொஞ்சம் சத்தமா? இது அப்பாக்கே கேட்கணும், அவ்வளோ சத்தமாக சொல்லணும். ஓகே, அக்கா யாரை சொல்கிறீங்க? ஐயோ, குழப்பி விட்டீங்களே. அதுவும் லேப்டாப் பெரிய ஐட்டம் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்பாவே சொல்லலாம், அது டவுட் தான் அப்பா கொடுக்குறது. அப்பாவா? இவ்வளோ திருப்பி காதலுக்கு வர்ற மாதிரி சொல்லாம இருக்கா? அப்பா கேட்கட்டும். என்ன அப்பாவா? ஷூரா அப்பா தானா? நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க, பிறகு கவலைப்படக்கூடாது. பிறகு அனுப்பி விட்டவங்க யோசிச்சுட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிப்பாங்களே, பாருங்க நான் இவ்வளோ பிளான் பண்ணி செய்தனே, அப்பாவை சொல்லிட்டேன். என்னது? அவங்ககிட்ட காட்ட வேணாம். இப்போ எப்படி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு காட்டுவோம், அப்போ தானே தெரியும். அப்போ சரி, அப்பா. ஓகே, ஒரு ஆள் வந்து அப்பா சரியா? அப்போ 2வது ஆப்ஷனுக்கு போவோம். அப்பாவுக்கு அடுத்ததா யார்? ஜனாசித்தி. தம்பி அவங்கள தான் சொன்னவங்க. ஓகே, அவங்க சித்தி என்ன? அம்மாடையா அப்பாடையா? அம்மாட தங்கச்சி என்ன? ஓகே, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். அப்போ நீங்கள் என்ன கேட்டாலுமே செய்திருவாங்க அப்படியா? அப்போ இந்த லேப்டாப்லாம் கேட்டு தான் விட்டுருக்கீங்க என்ன? அப்போ நீங்கள் லேப்டாப்பை பார்த்துட்டு கூட அவங்கள சொல்ல இல்லையே, அப்பாவை எல்லாம் சொல்கிறீங்க. அப்பாட்டையும் கேட்டுருந்தீங்க. அப்போ ஃபைனலாக யார்? அப்பாவா சித்தியா? இப்போ தான் போட்டி. அப்பாவா சித்தியா? அப்பாவா சித்தியா? இப்போ சித்தியை சொன்னால் அப்பாடு மன உளைச்சலுக்குள்ள ஆயிடுவார். இப்போ அப்பா சொன்னால் சித்தி மன உளைச்சல் ஆயிடுவாங்க, அப்படித்தானே? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சும்மா ஒரு இதாக தானே என்ன, உங்களுக்கு ஒரு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் என்ன? அப்போ யார் கேட்ட உடனே இப்படி செய்யக்கூடியது? 2 பேருமே செய்வாங்க. இந்த டைமில் தான் நாங்கள் 2 பேரையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு, அடுத்த முறை 2 பேருமே செய்ய விட்ருவாங்க என்ன? ஓகே, அப்போ அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்ததும் தெரியும். ஓகே,
நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கிங்க, பார்ப்போம் யாருக்கு ஏட்ட ஃப்ரேம் வந்திருக்காது. அப்படி பார்த்தீங்களா, அதெல்லாம் மிக்கியால் தான். நீங்கள் சொன்ன ஃப்ரேமை மாற்றி கொடுத்தோடய தான் சரியாக வந்திருக்கு. ஓகே, 2 பேர்டையும் ஃப்ரேம் நல்லா இருக்கா? அப்படி இங்கே எனக்கு திருப்பி காட்டிடுங்களான்னு பார்ப்போம். 2 பேரும் அழகாக இருக்காருங்க. மிக்கியே நான் ஒரு துறைச்சி போடுறார், கண்ணு வட போகுதுன்னு. ஓகே, பிடிச்சிருக்கு தானே? என்ன கிஃப்ட் எல்லாமே பிடிச்சிருக்கா? அப்போ அடுத்த ஃபைனல் கிஃப்டையும் பார்த்துருவோம் என்ன 2 பேருக்கும் சேர்த்து. ஓகே, கொடுங்க மிக்கி. ஓகே, என்னென்னா அக்காவோட பர்த்டேக்கு வந்து செய்கிறதா தான் ஒரு பிளான், பட் செய்ய முடியலை. ஸோ உங்களோட பர்த்டேயும் அதே மந்தில் வந்தபடியாக 2 பேருக்கும் சேர்த்து ஸ்பெஷலாக செய்துருவோம்னு சொல்லி பிளான் பண்ணி செய்திருக்காங்க. அதில் 2 பேர்ட்டு பெயர் தான் போட்டிருக்கு பாருங்க. ஒரு ஹார்ட்டுக்குள்ளே அழகாக போட்டிருக்கா. ஓகே, கேக் நல்லா இருக்கா? ஓகே, அப்போ நாங்கள் வந்து கேக்கை கட் பண்ணுவோம் மேனே. அப்போ இந்த கேக் கொடுத்து விட்டது யார்? அழகான கேக் கொடுத்து விட்ருக்காங்க, அழகான ஒரு லேப்டாப் கொடுத்து விட்ருக்காங்க, சாக்லேட்டில் பொக்கே கொடுத்து விட்ருக்காங்க. நீங்கள் யாருன்னு சரியாக சொல்லலையே இன்னும். சரியா, நீங்கள் சொல்லாட்டி நானும் சொல்ல மாட்டேன். சரியா, சொல்லாமல் நானும் போயிடுவேன். சரியா, நீங்களே உங்களுக்கு சொன்னவங்க அடுத்த பிறந்த நாளுக்கு செய்யக்குள்ள நீங்களே போய் கண்டுபிடிங்க. சரியா, ஓகே, சொல்லாட்டி பிரச்சனை இல்லையா? சரி, ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ கேக் கட் பண்ணுவோம். சரியா, ஓகே. Happy birthday to you, happy birthday dear Shabina, happy birthday dear Sharina. ஓகே, கேக்கை கட் பண்ணுங்க. ஓகே, சரி, அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுங்க. ஆஹா ஆஹா, இன்னொரு பாசம் மேல. கேக் நல்லா இருக்கா இல்லையா? நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் பார்த்து நான் கூட வாயில் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும்னு. இல்லை, நல்லா இருக்கேன். அடுத்து யார்? அம்மா. தம்பி போங்க, தம்பி போங்க. ஓகே ஓகே, அம்மா போங்க. கேக் ஊட்டும்போது இங்கே பார்க்கணும் எல்லாரும், சரிதானே? அப்போ இனி வந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுப்போம் என்ன. இங்கே பாருங்க, இங்கே பார்க்கணும். அப்படியே இங்கே பாருங்க. சரிங்க, ஓகே. ஃபைனலாக வந்து யாரை சொல்கிறீங்க? யார்? மூட சித்தியா? அம்மா தங்கச்சியா? ஓகே, யார்? என்ன சித்தியா? அது நீங்கள் டவுட்டில் தானே இருந்தீங்க. சரியா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆளை காட்டுறேன். சரியா, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க யாருண்டு. போன பிடிங்க. ஜனாத்தன சொன்ன கூட்டி விடுங்க. படிக்க நல்லா படிக்கணும். சரி, சித்திக்கு வேலை நைட்டு பேசுறேன். சரியா, ஜனா
சரி ஓகே ஓகே பர்த்டே அப்போ ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி எல்லாம் செய்திருக்காங்க. நீங்கள் இப்போ சின்னாக்களோட ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. நீங்க 2 பேரும் கூட்டி போங்க. சரி சித்திக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க நீங்கள் 2 பேரும்? சரி நீங்கள் எதிர்பார்க்கல தானே? எதிர்பார்த்துனீங்களா? இல்லையே. ஏன்னா அக்கா கேட்டீங்களோ சித்திட்ட லேப்டாப் வேணுமெண்டு? இல்லை. ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தானே. ஏன்னா அப்போ நாங்கள் வேறு கொழும்புல இருந்தோம் வரோம், அவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கூல் இந்த டைம் தான் முடியும், அந்த டைம் ஷார்ப்பாக கொண்டே கொடுத்துருங்க, அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக சொல்கிறேன்டா. தேங்க்யூ. அக்கா என்ன சொல்ல, அக்காட்ட தான் எதிர்பார்க்குறேன். அக்காவை இப்போ என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓகே A level படிக்கிறீங்க. ஓகே எப்போ எக்ஸாம்? 7ஆம் மாதம். நெக்ஸ்ட் இயர் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்தா? நெக்ஸ்ட் இயர். ஓகே. அப்போ என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? ஆர்ட்ஸ் தான் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இன்னொரு ஆக்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து படித்து ஆணோ பெண்ணோ ஃப்யூச்சரில் வந்து இனி படிச்சிருந்தா மட்டும்தான் லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக இயலுமேண்ணே. அப்போ இப்படியே நம்ம இருந்துட முடியாது தானேண்ணே. அப்போ இந்த டைமில் இந்த வயசில் நிறைய ஃபோக்கஸுகள் வந்து மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் மிஸ் ஆகாமல் இருந்து ஒரே மூச்சாக படித்து A லெவலில் நல்லபடியாக பாஸ் பண்ணி அடுத்த யூனிவர்சிட்டி போய் அடுத்தடுத்த மேற்படிப்புகளை நல்லபடியாக படிக்கணும். சரியா? அதுக்காகத்தான் உங்களோட சித்தி உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோமே செய்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இது சும்மா பர்த்டேக்கு செய்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பட் உங்களுக்கு தெரியும் தானே சித்தி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு. உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அவங்களுடைய ஒரே ஒரு ஆசை, நீங்கள் இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணுமென்றதில்லை, படித்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனாலே அவங்களுக்கு ஹாப்பி தான். சரி தானே? நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் படித்தாலே அவங்களுக்கு போதும். சரியா? சித்தி வந்து எதையுமே உங்கள்கிட்ட எதிர்பார்த்து ஒன்றையுமே செய்கிறதில்ல. எந்த பிள்ளைகள், அதாவது அவங்களோட பிள்ளைகள், அக்காட பிள்ளைகள்னாலும் அவங்களோட பிள்ளைகள் நினச்சி தான் எவ்வளோமே செய்கிறாங்க. ஓகே தானே? இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்போ நீங்கள் சித்திக்கு ஒரு ப்ரொமைஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே சித்தி, நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் நல்லா படித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், எங்களுக்கு மெனம் இல்லாமல் அந்த வயசில் வந்து இலை பாயாது. ஏன்னா அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து மெனம் நிறைய இலை பாயும் தானே. அப்போ அப்படிலாம் இல்லாமல் படித்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். சரியா? ப்ரொமிஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? என்ன அக்காட தலை கொஞ்சம் கஷ்டப்படுது. பாப்போம் பார்த்துக்கலாம். அப்படியா? சரி A லெவலில் என்ன ரிசல்ட்ஸ் வரும்? நல்ல ரிசல்ட்ஸ் வரணும். டவுட் தானே இப்போ உங்களுக்கு? ஏன் டவுட்? ஆர்ட்ஸ் தானே, ஆர்ட்ஸ் தானே, ஈஸி தானே. ஆர்ட்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? ஹிஸ்ட்ரியும் பொலிட்டிக்கலும் ஹோம் சயின்ஸ் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் படித்தா சரி. அப்போ படிச்சிடணும். சரியா? ஏன்னா நீங்கள் படித்தா தான் தங்கச்சி படிப்பாங்க, அப்புறம் தங்கச்சி படித்தா தான் தம்பி படிப்பார். உங்களோட சித்திக்கு சொல்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் அக்கா சொல்லிடுங்க. தேங்க்யூ சித்தி, நினச்சிக்கூட பார்க்க சர்ப்ரைஸ் செய்வீங்கன்னு. தேங்க்யூ, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ சித்தி, உங்களுக்கு நினச்சிக்கூட பார்க்க நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு தேங்க்யூ. அப்போ உங்களோட அப்பாவுக்கு என்ன வச்சு சொல்லி விடணும் இல்லை? ஏன்னா 2 பேரும் அப்பாவை தானே சொன்னீங்க. ஏன்னா இப்போ அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கவலைப்படுவார்ல. ஸோ அப்பாவுக்கு ஏதாவது அப்பா செய்வார். என்ன இப்போ நாங்கள் போனோன்னே ஈவினிங் வந்து ஏதாச்சும் பெரிய பார்ட்டி ஏதாச்சும் இருக்குமேண்ணே. சரி ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோமேண்ணே. ஹாப்பி தானே?